ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸும் பாஸ்கெட் பால் ஆட போறாங்க. ஓகேவா? அதுல வந்து ஆனா ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் பாஸ்கெட் பால் நல்லா விளையாட தெரியும். மிச்ச 2 பேர் வந்து ஜஸ்ட் பாத்துருக்காங்க. அவங்க வந்து விளையாடுனது கிடையாது. நீங்க நான் பாஸ்கெட் பால் விளையாட உங்களுக்கு நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு மிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போறான். அங்க என்ன நடக்குது? இந்த நல்லா விளையாட தெரிஞ்ச பையனுக்கு தண்ணி தாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன்டா, நீங்க கோர்ட்ல போய் உட்காருங்க, அதாவது பாஸ்கெட் பால் கோர்ட்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அங்க என்ன ஆகுதுன்னா 2 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் பாலை எடுத்து சும்மா தட்டி ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வந்து ஒரு 10 ஷாட்ஸ் ட்ரை பண்றான். அதுல வந்து ஒரு 5 ஷாட்ஸ் விழுது. மிச்சம் இருக்க வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கான். நீ வாடா விளையாடலான்னு சொல்லும்போது இல்லடா அவன் வரட்டும், அவனே வந்து சொல்லி தரட்டும், நம்ம வந்து அப்ப விளையாடலாம்னு சொல்லிட்டு இவன் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இவனும் விளையாடிட்டே இருக்கான். அந்த தண்ணி வாங்க போன ஃப்ரெண்டு திரும்ப வந்துட்டு இவங்க விளையாடுறத பார்த்துட்டு என்னடா எத்தனை ஷாட்ரா போட்ட அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க ஃப்ரெண்டை பார்த்து கேட்கறான். நான் 10 ஷாட் ட்ரை பண்ணேன்டா, அதுல ஒரு 5 வாட்டி போட்டேன் அப்படின்னா இவனை பார்த்து கேட்கறான் இன்னொருத்தன, நீ எத்தனை ஷாட்ரா போட்ட? நான் ஒண்ணுமே போடலடா, நான் ட்ரையே பண்ணலடா அப்படின்னா. ஒரு பையன் என்னதான் பாஸ்கெட் பால் விளையாட தெரியலனாலும் அவன் ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணதுனாலதான் அந்த 5 ஷாட்டை போட முடிஞ்சது. ஆனா இன்னொருத்தன் ட்ரையே பண்ணாதனால ஒரு ஷாட் கூட போடல. சோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம லைஃப்லயோ நம்ம ஒர்க்லயோ இல்ல நம்ம பிசினஸ்லயோ நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்காக நம்ம ட்ரை பண்ணாம உட்காந்துட்டு அது கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம கிட்ட கிடைக்காது. அந்த உட்காந்துட்டு இருக்க பையன் மாதிரி தான் நீங்களும். அந்த இன்னொரு பையன் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்றது விஷயம் கிடையாது, நீங்க ட்ரை பண்ணீங்களா, தட்ஸ் தி ரியல் மேட்டர். இந்த இடத்துல ட்ரை பண்ணாம உட்கார்ந்தவனுக்கு ஒரே ஆப்ஷன் தான், அவனால ஜெயிக்கவே முடியாது. ஆனா ட்ரை பண்ணவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு ஜெயிப்பான் இல்ல தோப்பான். அவன் அந்த ட்ரை பண்றதே அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் தான். சோ அதனால உங்க லைஃப்ல உங்களுக்கு எதை நீங்க அச்சீவ் பண்ணனாலும் ட்ரை பண்ணுங்க, தப்பே இல்லை.